இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க ப்ரௌசர்ல ஐஆர்சிடிசின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு கேப்சா போடுங்க. கேப்சா போடும்போது அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸை கரெக்டாக போடுங்க. போட்டுட்டு நீங்க சைன் இன் கொடுங்க. அடுத்தது ஃப்ரம் ஸ்டேஷன் போடுங்க. நான் தாம்பரம்னு போட்டுக்கிறேன். டூ ஸ்டேஷன் போட்டுக்கோங்க. நான் திருச்சிராப்பள்ளி கொடுத்துக்கிறேன். அடுத்தது டேட் கொடுத்துக்குங்க. நான் 17 கொடுத்துக்கிறேன். அடுத்தது சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின்ஸ்லாம் ஷோ ஆகும். சைட்டில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபில்டர்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா? அடுத்தது ட்ரெயின்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்துருக்கேன். தாம்பரம் திருச்சிராப்பள்ளி ஜன்சதாப்தி தான் புக் பண்ண போகிறேன். புக் பண்ணலாம் டார்க்கா. அதில் நான் செகண்ட் செட்டிங் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிங்க. அவைலபிளில் தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு புக் நவ் என்ற ஆப்ஷனை நான் தொடுறேன். ஓகேவா? அடுத்தது நீங்கள் மேலே போகணும். ஏதாச்சும் எரர் மெசேஜ் இருக்கா அப்படின்னு. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எரர் மெசேஜ் என்னன்னா சீனியர் சிட்டிசனோட கன்செஷன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அது சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழே பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கொடுங்க. நேமு, ஏஜ், ஜெண்டரு, அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சீட் ப்ரிஃபரன்ஸ், விண்டோ சீட்டா என்ன வேணுங்கிறத. இன்ஃபேண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த இன்ஃபேண்ட் சைல்டுக்கு சீட் வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். இல்லைன்னா வேணாம். அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட்டோ அப்கிரேடேஷன்னா கண்டிப்பாக என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆட்டோ அப்கிரேடேஷன்னா ஒரு ட்ரெயினில் நீங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணிடுவீங்க. ஏசி கோச்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் காசு இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஆட்டோ அப்கிரேடேஷனை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் அதில் ஃப்ரீயான சீட்ஸ் இருந்தால் நீங்கள் ஸ்லீப்பர் காஸ்ட்லேயே ஏசி கோச்சஸில் ட்ராவல் பண்ணலாம். ட்ரெயின்லெஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அது ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் டிக்கெட்டில் மாற்றப்படும். ஓகேவா? அடுத்தது அந்த ஆட்டோ அப்கிரேடேஷன் சொன்னாலே அது வேணா சூஸ் பண்ணிங்க. அப்புறம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரே பர்த் அந்த இதுலேயே வேணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணலாம். அடுத்த ப்ரிஃபர்டு கோச்சஸ்னால் ஒன்றும் இல்லை. ப்ரிஃபர்டு எந்த கோச்சில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு கேட்குது. அடுத்தது இன்சூரன்ஸ் வேணா கொடுத்துங்க, வேணாண்ணா 45 பைசா காட்டணும் ஒரு பர்சனுக்கு. அடுத்தது பேமெண்ட் மோடில் ஃபஸ்ட்டு உள்ளது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கங்க. செகண்ட் யூபிஐ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. நான் செகண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு ப்ரிவியூ காட்டும். ப்ரிவியூ பார்த்துட்டு கேப்சா கொடுங்க. கேப்சா கரெக்டாக பார்த்து போடுங்க. அதுக்கப்புறமா கண்டினியூ கொடுங்க. பே அண்ட் புக்கிங் கொடுங்க. 2 ஆப்ஷன் மூலயமா பே பண்ணலாம். 2 நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எப்போதும் போல QR மூலயமா பண்ணலாம். அல்லது விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ், அதாவது யூபிஐ ஐடி மூலயமா ரெக்வஸ்ட் கொடுத்து பண்ணுறது. நான் இப்போ என்னோட யூபிஐ வச்சு நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ ரெக்வஸ்ட் போனதுக்கப்புறமா நீங்கள் பே ஆர் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பே பண்ணலாம், இல்லைனா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு டிக்கெட் மோஸ்ட்லி வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில சமயம் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் கேப்சா கேட்கலாம். அப்போ கொடுங்க. பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது இங்கிலீஷில் வேணுமா ஹிந்தியில் வேணுமான்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். இஆர்எஸ்னால் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் ரிசர்வேஷன் சிஸ்டம் தான். ஓகேவா?